இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போகுது. டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாம். அப்படி என்ன அதில் டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சிடலாம் சொல்லிட்டு நானும் இன்னைக்கு செஞ்சு பார்க்க போகிறேன். தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்க பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துக்கலாம், தோலோட எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு முழுமையாக நல்லா வேக வச்சு எடுக்கணும். மேஷ் பண்ணுற மாதிரி வேக வைக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும். கிட்டத்தட்ட 7-8 விசிலாவது விட்டுருங்க. மேஷ் பண்ணுறதை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சின்ன சின்ன கட்டியே இல்லாமல் சுத்தமாக இதை மேஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, 1 ஸ்பூன் அளவு சில்லி ஃபிளாக்ஸ், கொஞ்சமா கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவுல நம்ம பிசைஞ்சு வைப்போம் பாருங்க, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில திக்கா பிசைஞ்சு எடுக்க போறோம். பிசையும் போது மாவு வந்து கையில ஒட்டாம இருக்கணும். மாவு கையில ஒட்டுச்சுன்னா கொஞ்சமா எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஒட்டுது, அதனால எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நான் பார்த்த வீடியோஸ்ல நிறைய பேர் யூஸ் பண்ண ஜிக்ஸாக் கவர் தான். நான் புதுசா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பட்டர் ஷீட் கவரை வச்சு யூஸ் பண்றேன். பட்டர் ஷீட்ல 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுக்க அந்த மாவை சேர்த்து சப்பாத்தி கட்டையில லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு லைட்டா மேலோட்டமா திரட்டுங்க. ஃப்ரீசர்ல 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். எவ்வளோ லாங்கா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணுமோ அந்த மாதிரி லாங்கா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்காம கட் பண்ணலாம் நீங்கள் நினைக்கலாம். அப்படி கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஷேப் பண்ண முடியாது. கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகும்போது கட் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் ஃப்ரீஸ் பண்ணி நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக லேஸாக அதை எடுங்க. அழகாக நமக்கு ஷேப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். ஸ்டவ் ஸ்லோலி இருக்க ஹைலே இருக்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். மாற்றியுமே திருப்பி போட்டிங்கன்னா 2 பக்கம் ஈவனாக ஃப்ரை ஆகி வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பட்டர் ஷீட்டை தான் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம திரட்டவும் கிடையாது. ஆயில் கவர், பாலித்தீன் கவர், எந்த பிளாஸ்டிக் கவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிக்ஸாக் கவர் இருந்தால் நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எந்த அளவுக்கு கிரன்ச்சியாக இருக்குது நீங்களே பாருங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய கஷ்டமாக இருக்குது, நிறைய பேர் கடையிலே வாங்கி சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி செய்யும் போது டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். டேஸ்ட் சூப்பராக ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிட்டமே சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். இப்போதான் புரியுது இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஏன் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்கன்னு. ஸ்பைசியாக இருக்கிறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க.